தீர்த்து ஏழைக்கும் ஆண்டவனை காத்து பதிக்கு இருந்தாவார் நோய்க்கு வந்தாவார் பரதாமன் சொன்னதுக்கு
12 மாதங்கள் எடுத்த பிறகு இந்த செய்யக்கூடிய இந்த திலோ தர்ப்பணம் என்று செய்யக்கூடியது இந்த முதலாம் ஆண்டு செய்யக்கூடியதுதான் முக்கியமானவை. ஏனென்றால் கருண பிராணம் என்று உரைப்பதால் அந்த கருண பிராணத்தில் இந்த 11 மாதங்களும் அம்மாவாசை என்று நீ வைக்கக்கூடிய சாதம் எல்லாம் இப்போது இறந்தவர் ஆவியாக தான் இருந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் இந்த 12 மாதம் கழித்து நாளைக்கு கொடுக்கும் இந்த திதியில் தான் அவர் மறுபிறவி எந்த பிறவி எடுக்க வேண்டுமோ அந்த பிறவி அவருக்கு பிறக்கும் போதே கொடுத்திருப்பார். அந்த பிறவி எடுத்து அவர் சாரோப சாரிப சாமிப சாயுச்ச என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அடையக்கூடியவர். ஒவ்வொரு மாதமும் வைக்கக்கூடிய அந்த அமாவாசை திதி என்று வைக்கக்கூடிய சாதம் தான் முதல் மாதத்திலே ஒரு உருவமாக தோன்றுமா. அந்த உருவம் தோன்றி 2வது மாதத்திலே 2 கண்கள் தோன்றுமா. 3வது மாதத்திலே 2 செவிகள் தோன்றுமா. 4வது மாதத்திலே இந்த சுவாசம் மூக்கென்று சொல்லக்கூடிய தோன்றுமா. 5வது மாதத்திலே வாய் என்று சொல்லக்கூடிய தோன்றுமா. 6வது மாதம் தான் இந்த உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய. 7வது மாதத்தில் 2 கரங்கள். 8வது மாதத்தில் தான் 2 கால்கள். 9வது மாதத்தில் மின்னிய சுரப்பது. 10வது மாதம் தான் பின்னே வருவது. இப்படி 10 மாதங்களும் துறந்து 11வது மாதமாக இருக்கக்கூடியது இந்த உயிரானது உயிராக வருமா. 12வது மாதத்தில் தான் நாம் செய்யக்கூடிய திலோ தர்ப்பணமாவது அவர் எந்த ரூபத்தில் எடுக்கக்கூடியதோ அந்த ரூபத்தை எடுத்து அவர் உலகையெல்லாம் அவர் எங்கு சேர வேண்டுமோ அப்படி சேர்ந்து இருக்கிறவருக்கு அனைவருக்கும் நல்ல ஆட்சியை கொடுத்துக் கொண்டு வருவார் என்று சாரோப சாரிப சாமிப சாயுச்ச என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அவர் மகளாகப்பட்டவர்கள். இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு இன்று ஓரிரவு அழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நடத்த வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நடத்தி இந்த நாடகத்தை வைத்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் நாடக கம்பெனியின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடகம் நடப்பது உலகம் பிறந்தது எனக்காக. உலகம்
உலகம் பிறந்தது எனக்காக, உலகின் அதிகம் எனக்காக. அப்படி ஏன் சேர்த்து என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இந்த நாடகம் நடத்த போகிறோம். என்ன நாடகம்? தானாசூர கர்ண மோட்சம். அப்படி என்னும் குந்தி கண்ணன் சந்திப்பு, கர்ணனும் குந்தியும் சந்திப்பு, 17ஆம் நாள் சண்டை, கர்ண மோட்சம், கர்ண மோட்சம், தானாசூர கர்ணன். அதை என்னும் குந்தி கண்ணன் சந்திப்பு, குந்தியும் கர்ணனும்